நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே லக் இல்லை. நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறதுக்காக ஒரு 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 3K போட்டேன், ஐ மீன் 3000 ருபீஸ் போட்டேன். அதை நான் வந்து எப்படி ஒரு 15,000 ருபீஸ் அண்ட் 12,500 ருபீஸ் கிட்ட நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் இன் 2 வீக்ஸ். அண்ட் ஹவு ஐ மேட் இட், வாட் ஆர் த ட்ரேட்ஸ் நான் எடுத்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேடிங்னா வாங்கி விற்கிறது தான், ஜஸ்ட் கேம்பிளிங் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் யூ ஆக்சுவலி வாண்ட் டு லேர்ன் ட்ரேடிங் இன் தமிழ் இன் ஹையஸ்ட் குவாலிட்டி, மை ஜேர்னி அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ வேஸ்டிங் எனி டைம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடிங் ஃபுல்லாகவே இந்தியன் மார்க்கெட்டில் தான் பண்ணேன். அதுவும் மெயினாக எனக்கு பிடிச்சது சென்செக்ஸ் தான். ஏன்னா அதில் மற்ற பேர்ஸ் இண்டிசஸை கம்பேர் பண்ணுறப்ப சென்செக்ஸில் நிறையா, ஐ மீன் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டார்கெட்டாக இருந்தாலும் சரி, நிறையா பாயிண்ட்ஸும் கிடைக்கும், நம்மளுக்கு நிறையா இதுவும் கிடைக்கும். அதனால தான் மற்ற இண்டிசஸ், ஐ மீன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எதை கம்பேர் பண்ணாலும் நம்ம சென்செக்ஸில் லாட் சைஸுங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ மற்ற இதில் 65 வரும் ஒரு லாட்டுக்கு ஷேரு, ஆனால் நம்ம சென்செக்ஸில் வெறும் 20 தான் தருவாங்க ஷேர்ஸ் ஒரு லாட்டுக்கு. ஸோ ஐ கோ வித் சென்செக்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நாள் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஒரு 600 ருபீஸ் தான் ப்ராஃபிட் பண்ணேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு லேப்டாப்பில் ஷோ பண்ணுறேன். ஓகே, இன்னொன்று நோட் பண்ணிங்களா, நான் உங்களுக்காக ட்ரைபாடும் மைக்கும் வாங்கியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி இனிமேட்டுக்கு பெட்டராக இருக்கும் அண்டு எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் இருக்கும். போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட ஷேக்கு, அப்பப்போ வேறு ஃபோனு விழுந்துருது. உங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4,000 கிட்ட நான் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how it works. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு 10K கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அந்த போர்ட்ஃபோலியோவும் இனிமேல் டெய்லியும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல், வெல்கம் டு அவர் ஃபேமிலி ட்ரேட் வித் பிரவீன், ஒரு பிரவீன் ட்ரேட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ட்ரான்சாக்ஷனில் காட்டினா தெரியும்ல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு நர்வஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ முதல்ல நான் ஃபஸ்ட் டைமாக இது மாதிரி இப்போ தான் பண்ணுறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லாஸ்ட்டு 30 டேஸில் உள்ள பிஎன்எல் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, லாஸ்ட்டு 30 டேஸில் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். கிடச்சிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு வந்து May 7. ஓகே, May 7 என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிற, ஐ மீன் டெபாசிட் பண்ணுறேன். 3000 ருபீஸ் நான் டெபாசிட் பண்ணுறேன். அண்டு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் நம்ம 221 ருபீஸ் சம்பாரிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு 221 ருபீஸ் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் தான் எடுக்கிற 6,857 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணேன். அண்டு அடுத்த நாள் கேமரா வந்து இதுக்கிட்ட காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் 3,000 அங்கே டெபாசிட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 3,000 நான் வந்து டெபாசிட் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட் டேவாக நான் வந்து 221 ருபீஸ் நான் F1 ஏர்ன் பண்ணேன். அண்டு செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேசிவு. ஐ திங்க் இட்ஸ் அவர் மோடிஜி வேலை தான். அண்டு மோடிஜி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து செம்மையான நியூஸ். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கோல்டு எதுவுமே வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, இதெல்லாம் மோடிஜி சொல்லியிருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கின்னு பார்த்து நான் புட் ஆப்ஷன் வாங்கினேன். கிட்டத்தட்ட 7,000 ருபீஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன வாங்குறதுன்னே தெரில. ஐ மீன் மார்க்கெட்டு வந்து சைட் வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து
என்னால் வந்து வாட்டி நான் பிஎன்எல் காட்டிடுறேன். அண்ட் தென் மார்க்கெட்டில் நான் எப்படி என்ன ட்ரேட் எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6,000 அன்றைக்கி சம்பாரிச்சேன். அண்டு அடுத்த நாள் May 8 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என் சைட்வேஸில் இருந்ததுல. ஸோ ஐ ஜஸ்ட் ஏர்ன் 471 ருபீஸ் தான் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 4,000 ருபீஸ் வந்து நான் வித்ட்ரா பண்ணேன். அதில் ஒரு 2.5K தான் இதுவும். இல்லை ஒரு 2,500 தெரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து 2,500 இதில் எடுத்தேன். அண்ட் அனதர் ப்ரோக்கனில் ஒரு எத்தனை ஒரு 1.5 எனக்கு கரெக்டாக 4,000 பட்ஜெட் வச்சுருந்தேன். அதில் ஒரு 1.5 கிட்ட நான் அதில் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெஸ்ட்டு டே தான் சொல்லுவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2,500 ருபீஸ் போட்ட காசை எடுத்துட்டேன்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2,500 ருபீஸ் நான் ப்ராஃபிட் பார்த்தேன். அடுத்தது May 12, ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரைடே, இல்லையோ ஃப்ரைடே தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஃப்ரைடே அன்னைக்கு செம்மையான நியூஸு. அதே மோடிஜி தான் 2 நாள் புட்டு தான் வாங்கினேன். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டை செம்மையாக மேனிப்புலேட் பண்ணாங்க. எப்படின்னா காலைல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் வேஸில் இருந்தது. அண்டுக்கு சாயங்காலம் ஃபுல்லாகவே அப்பு தான் மார்க்கெட். ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா 6,051 ருபீஸ் நான் சம்பாரித்தேன். அப்போ நம்ம ப்ராஃபிட் 6,000 ருபீஸ்க்கு மேலே பண்ணோம். அண்ட் தென் நான் வந்து திருப்பி ஒரு 2K எடுத்தேன். அது ஏன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் நம்ம சேனலுக்காக தான், முக்கியமாக உங்களுக்காக தான் எல்லா செலவும் பண்ணுறேன். அண்டு 2,000 அதுதான். அடுத்தது ஒரு 38 வந்து சும்மா ரவுண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 38 எடுத்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், இப்போ வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வேறு விஷயம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 4,011 ருபீஸ் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துங்க, லாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போ ஒரு 30 டேஸில் உள்ள பிஎன்எல் காட்டுறேன். நம்ம லாஸ்ட்டு 30 டேஸில் என்ன ஏர்ன் பண்ணோங்கிறது உங்கள்கிட்ட யாரும் காட்ட மாட்டாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஜஸ்ட்டு அதுக்குன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன. ஓகே, எல்லாம் நம்ம கைஸ் தான், என்ன பண்ணுறது. லாஸ்ட் 30 டேஸில் உள்ள பிஎன்எல் பார்ப்போம். ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ ஃபார் யூ only. இங்கே பாருங்க, ஸ்டாக்ஸ்லேருந்து கடைசி 30 டேஸில் நான் 26 ருபீஸ் சம்பாரிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. F1 பார்க்கணும். லாஸ்ட் 30 டேஸா? இங்கே எப்படின்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏப்ரல் டு அடுத்த வருஷம் மார்ச்சுங்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இங்கே ஃபினான்ஷியல் இயரை காட்டுது. பட் வி டோன்ட் நீட் தட்டு. ஓகே, நான் ஜஸ்ட்டு சும்மா வியூ கொடுக்குறேன். இதில் வரதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? 7,000 தான் காட்டும். நம்ம லாஸ்ட் 30 டேஸில் நான் வந்து வேறு நிறைய விஷயம் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் அதில் எடுக்கலை. இதை பாருங்கள், லாஸ்ட்டு 30 டேஸில் வி மேட் அரௌண்ட் 14,000 ருபீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சார்ஜ் மட்டுமே 1,000 ருபீஸ் காலி. அதனால் ரவுண்டாக நம்ம 13,000 ருபீஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட்டு 30 டேஸில், அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நான் ட்ரேட் பண்ணது தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்னோடய சைக்காலஜி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நான் வந்து லாஸ் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக லாஸ் பண்ணுறேன். அண்டு ப்ராஃபிட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஹவு ஐ மேட் திஸ் ட்ரேட் அண்ட் ஒய் ஐ மேடுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எடுத்த உடனே எப்படி சொல்கிறது, மேலே போச்சு. எடுத்த உடனே 7,400 அப்பில் இருந்தது. அப்பில் இருந்ததை பார்த்துட்டு எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. ஃபாலோ ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப நான் அடி வாங்கிட்டேன். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி பொசிஷனில் காட்டுற பாருங்களேன், ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கே பிடிக்கல. இந்த பாருங்கள், 3,561 ருபீஸ் இன்றைக்கி லாஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி செம்மையாக ட்ரேடு நிறையா எடுத்துட்டேங்க. இல்லை கம்மியாக காட்டுது, பட்டு நான் நிறைய ட்ரேட் எடுத்தேன். ஒரு 6 ட்ரேடு கிட்ட எடுத்திருப்பேன். நான் ஆக்சுவலாக என்னோடய ரூல்ஸ் படி 2 ட்ரேட்ஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. பட் ஐ மேட் அரௌண்டு இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் புட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அண்ட் காலும் தனியாக எடுத்திருக்கேன். பட் இட்ஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். மார்க்கெட் கடைசியாக ரிவர்ஸ் ஆகும்போது நான் கால் வாங்கினதுனால 6K கிட்ட எனக்கு லாஸில் இருந்தது. பட் ரெக்கவர் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒய்ஐ டூ திஸ்ங்கிறத பார்ப்போம்.
கடைசி 1 மந்த் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டெர்மினல் சார்ட்ஸை காட்டுறேன். ஹோலி இது வேறு வந்து நம்ம இதை சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுது. நான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் பண்ண வேணான்ட்டு அதை இன்வெஸ்ட்டில் போட்டேன். இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், ஆல் கீ லிக்விடிட்டி லெவல்ஸை நம்ம நோட் பண்ணியிருக்கேன். லிக்விடிட்டி எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கே தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ மேட் திஸ் டிசிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மார்க்கெட்டோட லோயஸ்ட் லோ 71,000 கிட்ட இருக்குது. அது இந்த வாரப்போ வந்தது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் ஹை, இப்போ உள்ள ஹை 79,000 கிட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் சைடு தான் இருக்குது. இது நம்ம மோடிஜி பண்ண வேலை பாருங்கள். நேத்தியும் மார்க்கெட்டு தெரியுதா, இங்கே பாருங்கள், நேத்தியும் மார்க்கெட் டவுன் சைடு தான், இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததுனால எல்லாருமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் நாட் மேட்டர். பட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், சைடு வேஸ்ன்னு சொன்னால அப்போ ஒரு 400 பண்ணன்னு சொன்னேன். இதுதான் அந்த சைடு வே. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் படுத்துகிற பாடு இருக்கே. திடீர்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஆக்டிவாகவும், திடீர்னு பார்த்தீங்கன்னா புட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வை ஐ மேட் திஸ் டிசிஷன். நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான். பட் I also create a new strategy that's combine liquidity and smart money concept. Support and resistantங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக அங்கே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். whenever you find out any strong support or strong resistance, you will definitely win the trade because support and resistance ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங்கில். அண்ட் இப்போ நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. இப்போ நான் எதுக்கு ட்ரேட் எடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ட்ரெண்ட் லைன்னு சில பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க. அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், 83,000லேருந்து ஹோலி திடீர்னு ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு. பாருங்கள், 83,000லேருந்து 73,000 எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட்னு பாருங்கள். அப்போ ஒரு நாளும் எவ்வளோ ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் வின் பண்ணலான்னு பாருங்கள். எல்லா நாளும் புட்டு தான் வாங்கணும். புட் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா, ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். மற்ற மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேப் இப்போ அதிகமாக ஆகாது, அழகாக இருக்கும் சார்ட்ஸ் பார்த்தா. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் இப்படி சார்ட்ஸ் விட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஃபாரெக்ஸில் உள்ள சார்ட் மட்டும் ஒரு சிம்பிளாக காட்டுறேன். மை ஃபேவரட் கோல்டு தான். இப்போ நான் சும்மா ஒரு சிம்பிளாக காட்டுறேன் உங்கள்கிட்ட, எதுவும் நீங்கள் யோசிக்க வேணாம், சிம்பிளாக காட்டுறேன். இந்த சார்ட்ஸை பார்த்தா எவ்வளோ நல்லா புரியுது பாருங்கள். 4 ஹவர்ஸே காட்டுறேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். சார்ட்ஸு எல்லாமே கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஆனால் ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இப்படி கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, இப்போ எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். ஸோ எதுக்காக நான் இன்றைக்கி இவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்து என் சைக்காலஜி எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் வாட் ஆர் த மிஸ்டேக் ஐ மேடுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, எப்படி என் சைக்காலஜி எப்படி அஃபெக்ட் ஆச்சு, நான் என்னென்ன தப்பு இன்றைக்கி பண்ணன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ்டேக், நான் கரெக்டாக தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக புட்டு தான் எடுத்திருந்தேன். அண்ட் 6,000க்கு மேலே ப்ராஃபிட்டும் ஓடிட்டு இருந்தது இன்றைக்கி. பட் நான் அந்த ட்ரேடை சுத்தமாக நான் எடுக்கலை. அண்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்னும் நல்லா டவுன் சைட் போகணும். பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டு சுத்தமாக அது எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். இது இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் தான் 74,000 கிட்ட வந்துடுச்சு. அப்படி தான் 74,000 நான் புட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் 74,000 தொட போகுது. அப்படி வந்துடுச்சுன்னா ட்ரிபிள் மடங்கு எனக்கு வந்துடும். ஐ மீன் ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கும். பட் நான் 6,000 ஓடிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எத்தனை
74 300 200 அந்த ரேஞ்சிலே இப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கே எந்த ஜோனுமே இல்லை, சப்போர்ட்டும் இல்லை, ரெசிஸ்டண்ட்டும் இல்லை, பட் மார்க்கெட் பேக் ஆயிடுச்சு. அப்படி பண்ணதுனால நான் அப்பயும் 4000 5000 ப்ராஃபிட்டில் இருந்தது. பட் நான் எடுக்காமல் விட்டதுனால இப்போ அதுக்கப்புறம் சைக்காலஜி பயங்கரமாக அடிவாயிடுச்சு. எப்படின்னா ஃபோமோ அதிகமாகிடுச்சு. நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே, திருப்பி பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புட்டு காலுன்னு மாற்றி மாற்றி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கேபிட்டலும் போட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தப்பாயிடுச்சு. போட்டு நானும் பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சு 12 o'clock. எப்போதும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நோட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக அந்த 12 o'clock 1 o'clockங்கிறது மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். எங்கேருந்து தான் இவ்வளோ வாலட்டைல் வரும்னு தெரியாது, இவ்வளோ ப்ரெஷர் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அந்த டைம் பயங்கரமாக இருக்கும். அந்த பீக் டைமில் எப்படின்னா நான் அங்கேயும் இங்கேயும் சார்ட்ஸை ஊற்று பார்த்துக்கிட்டு காலியும் புட்டியும் வாங்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் முக்கியமாக அவ்வளோ அப்பு அவ்வளோ டவுனு செம்ம வாலட்டைல். அண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு ப்ராஃபிட் ஓடுது, திடீர்னு வந்து லோ ஆயிடுச்சு. ஐ மீன் இப்போ 64 திடீர்னு 54, 64 54ன்னு 10 பிப்ஸு ஏறி குறைங்குது. இந்த நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுலே அதிக ஓடிஎம், ரொம்பவே சீப்பாக உள்ள ஓடிஎம் வாங்கினீங்கன்னா மூமெண்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். 15 20ன்னு பைசா கணக்கில் போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு செம பயமாயிடுச்சு. பட் நான் திரும்ப வாங்கி விற்றதுனால எனக்கு 7000 கிட்டத்தட்ட டவுனில் போயிடுச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கிளாரிஃபை ஆகி இது காலு தான், மார்க்கெட் இனிமேட்டு மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 75,000 காலை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் ரிவர்ஸு அப்படியே வந்துச்சு பாருங்கள். 75 தானே, ஆமாம் 75,000 வந்துச்சு பாருங்கள் ஒரு ரிவர்ஸு. அப்படியே பிச்சுக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இந்த டைம் வந்து நான் டிபி வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். எப்போதும் வந்து எஸ்எல் ஃபிட் பண்ணிடுவேன். டிபி வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் டிபி ஃபிட் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து டிபி ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி என் மைண்டு சைக்காலஜி எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ட்ரேடை வந்து ஏதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் எனக்கு தெரியும் இவ்வளோதான் லாஸ் ஆகும்னு, பட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சா, 75,000 தாண்டி போகுது. ஆனால் நான் வந்து 429 என்னமோ டிபி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 550 தாண்டி போகுது. பட்டு அது பிடிச்சிருக்கலாம் மார்க்கெட்டு. ஏன்னா என்னோடய பிஎன்எல் வந்து ரெட்டுலேருந்து க்ரீனாக மாறி இருக்கும். பட்டு நான் தெரியாமல் டிபி ஃபிட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே. ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு லாஸ்லாம் ரொம்பவே சாதாரணம். ப்ராஃபிட் லாஸ்லாம் மேட்ரு இல்லை. நம்ம லாஸ்ட்டில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுங்கிறது தான் மேட்ரு. ஓகே, இப்போ நான் என் சைக்காலஜி ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் இத்தனை ட்ரேடு எடுத்ததே கிடையாது. என்னோடய ரூல்ஸ் படி 2 ட்ரேட்ஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. தட்ஸ் மை ரூல். பட் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் கொடுத்த தண்டனைன்னா தான் கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது தான். அப்போ தான் சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு ட்ரேட்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் ஸ்டாக் மார்க்கெட், ஐ மீன் ஸ்டாக்ஸாக வாங்கி போட்டேன். ஸோ தட்ஸ் வை இந்த மிஸ்டேக்லாம் நீங்களும் பண்ணாதீங்க. அண்டு உங்களுக்காக மைக் ஒன்று வாங்கினேன் பார்த்தீங்களா. இப்போ முன்னையோட குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனு எல்லாமே உங்களுக்காக வாங்கியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடும்னு நினைக்கிறேன். ஃபுல் செட்டப்பில் உங்களுக்காக அந்த ட்ரேடிங் கோர்ஸ் வீடியோ போடுறேன். ஆனால் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அண்டு இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக போட்டுடுறேன். அண்டு மை டியர் ட்ரேடிங் கம்யூனிட்டி எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது. அண்டு வெயில் காலம் அதிகமாகிடுச்சு. ஸோ தண்ணி நிறையா குடிங்க. நிறையா பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், முக்கியமாக எனக்கு இருக்குது. ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். அண்டு இனிமேட்டுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து போகலாம். எடுத்தோடனே இன்டர்மீடியட் லெவலுக்கு போகாமல் பிகினர்ஸ்லேருந்து ஃபுல் கம்ப்ளீட் வீடியோஸ் ஒன்றா வரும். அண்டு இந்த மாதிரி பிரேக் டவுன் வீடியோஸும் நான் போடுவேன். இதுமேட்டுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நிறையா பேர் வந்து ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டு டைரெக்டாக வாங்காத ப்ரோ, சின்ன அக்கௌண்ட் வாங்குங்க, அதுக்கப்புறம் பெருசு போய்க்கலான்னு சொன்னீங்க. ஸோ ஐ டிசைடட் டு பை அக்கௌண்ட். பட் இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தினமும் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஐ மீன் அதை ஒரு சேலஞ்சாக பண்ணி அதை நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கலாம், அப்படி இல்லைனா வேணாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. அந்த சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறவங்க ஓகே எல்லோரும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸ் நிறையா பண்ணுங்கள். எது நிறையா இருக்கோ அதை நம்ம அடுத்த சேலஞ்சாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம கம்யூனிட்டி ரொம்பவே பெரிய கம்யூனிட்டியாக மாறும்ன்ருக்க.
Until then, bye. I will meet in your next video.